ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சூர்யா. இன்னொரு சூப்பரான மார்னிங்கில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து திரும்ப பேசுகிற டாபிக் தான். ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டான கொண்டு வந்திருக்கேன்னா, ஊர்லேருந்து வர்றப்ப இல்லை அனுப்பக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் வந்து அனுப்பலாம், என்னெல்லாம் இங்கே கஸ்டம்ஸில் வந்து ஓகே இல்லை, என்னெல்லாம் ஓகே இல்லை அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம். இது வந்து கேட்குறதுக்கு வேணால் சின்ன டாப்பிக்காக வந்து இருக்கலாம். பட் வந்து ஜென்ரலாகவே மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். மற்ற கண்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணி யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நியூசிலாண்டு வந்து ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர் இங்கேடா என்ன மற்ற ஊருக்குலாம் என்னென்னமோ கொண்டு போகிறாங்க, நியூசிலாண்டுக்கு மட்டும் நிறைய வந்து பிளாக் பண்ணுறீங்களா ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்லேயும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நியூசிலாந்து கஸ்டம்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஏதாவது அனுப்பணும்னு நினச்சா கூட, என்னடா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, யூஎஸ்லாம் வந்து என்னென்னமோ கொண்டு போகிறாங்க, உங்கள் ஊருக்கு மட்டும் அனுப்ப முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா வந்து கம்பேரிட்டிவ்லி நியூசிலாந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கொண்டு வரது உள்ள. நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து கீழே குப்பையில் கொட்டுறது கூட நான் பார்த்துருக்கேன், நான் கொண்டு வர தெரியாமல். ஸோ அதே வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நான் சொல்லிட்டேன்னா வந்து, ஸோ அதுவே உங்களுக்கு நிறைய கேட்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணால் வந்து அது ஒரு பெரிய டாப்பிக்காக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே ஒரு கண்டென்ட்டாக சொல்லி இங்கே அதுக்காக இங்கே எதுவுமே கிடைக்காதுன்னு அப்படின்னும் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து எல்லாம் கிடைக்கணும் இல்லை, கிடைக்காதுன்னு இல்லை. ஸோ நம்ம வந்து செட் ஆகிறது தான் இருக்குது. நமக்கு எதெல்லாம் செட் ஆகுது, இந்த அரிசினா இந்த பிராண்ட் நமக்கு செட் ஆகுது, இதுனா இந்த பிராண்ட் செட் ஆகுது அப்படின்னு நம்ம செட் ஆகிறோம்ல, அதுவும் எல்லாமே கிடைக்கணும் இல்லை, கிடைக்காதுன்னு இல்லை. ஸோ கம்பேரிட்டிவ்லி என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாக ஷேர் பண்ண போகிறேன், அப்படியே குவைட்டாக ஒரு ஸ்பீச் மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நான் மற்றதெல்லாம் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து ஜென்ரலாகவே நம்ம ஓவராலாக பார்த்தா இது வந்து யுட்டென்சில்ஸ் சைடு நம்ம வந்து போயிடலாம். ஸோ யுட்டென்சில்ஸ் அப்போ இந்தியனாக இருக்கிறப்ப நம்ம நிறைய வந்து பாத்திரம் வச்சுருப்போம், டீக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்போம், குக்கர்னு தனியாக ஒன்று வச்சுருப்போம், பிரியாணி குக்கர்னு தனியாக ஒன்று வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறையா வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு யுட்டென்சில்ஸ்க்கு வந்தேன் ஸ்ட்ரைட்டாகவே அப்படின்னா வந்து, யுட்டென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ஷன்லாம் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸே நிறைய வந்து இருக்குது. அவங்க இந்தியாவிலேருந்து இப்போ சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் பார்த்தா இந்த ஃபிலிப்ஸு, அப்புறம் இந்த மிக்ஸி பற்றி சொல்கிறேன், ஃபிலிப்ஸு, அப்புறம் இந்த பிரீத்தி, அந்த மாதிரி பிராண்ட்லாம் இங்கேயும் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து அவங்களும் இந்தியாவிலேருந்து தானே கொண்டு வராங்க. ஸோ அந்த இம்போர்ட்டட் ப்ரைஸோடு சேர்த்து அவங்க ப்ராஃபிட்டையும் சேர்த்து அவங்க விற்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்தியன் காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இல்லை ட்ரிபிள் டைம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். குக்கர்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இல்லை நம்ம ஊர்லேயே வந்து குக்கர்லாம் வந்து சீப் தான், பட் இங்கே வந்து அது காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மிக்ஸி, அதோட பார்ட்ஸ், இல்லை குக்கர்லாம் அதுக்கான வாஷர் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வருவீங்களா, அதெல்லாம் வந்து உடையாமல் பேக் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். அது வந்து அலௌடு தான், அதுக்கெலாம் வந்து எதுவும் செக் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்ஸ் குட்டி குட்டி பார்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பேக்கில் போட்டு ரோல் பண்ணி டேப் போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ யுட்டென்சில்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்தே கொண்டு வரலாம். யுட்டென்சில்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸும் கொண்டு வரலாம். நல்லா பேக் பண்ணி உடையாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அலௌடு தான். எல்லாம் ஓகே. அது இல்லாமல் செரமிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோவேவபிள் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வாங்குவோம். அதுக்கு மெயினாக என்னென்னா வந்து அது இங்கேயே வந்து சீப் தான் கம்பேரிட்டிவ்லி. இங்கே நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க சொல்லணும்னா அது கேமார்ட்னு ஒரு கடைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நமக்கு செட்டாகவே கிடைக்கும். இந்த கப்பு, டீ கப் இந்த செட்டாகவே வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு மேபி மிஞ்சி போனால் $20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டான ப்ரைஸ் தான். ஸோ இங்கே வந்து செரமிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ஓகே, பட் நம்ம குக்கர் அந்த மாதிரி யுட்டென்சில்ஸ், பெரிய யுட்டென்சில்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னா அது ஊர்லேருந்து கொண்டு வரது தான் ப்ராஃபிட்டபிள். இப்போது நிறைய பேர் வந்து ஃபுட் அண்ட் ஸ்பைசஸுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து இப்போ இந்தியனாக இருக்கிறதுனால ஸ்பைசஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, ஃபுட் வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா கிளாதிங் அண்ட் ஃபுட்வேர் பற்றி பார்த்துருவோம். ஸோ கிளாதிங் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேயே பிளாங்கெட்டு, அப்புறம் அந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே சீப்பாக இருக்கும், இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும், டாலரில் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம ஊர்லேயே வந்து வாங்கிட்டு வரீங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லணும்னா ஃபேமஸ் பிராண்ட்ஸ் வந்து இருக்குல்ல, லைக் பூமா இந்த மாதிரி பிராண்ட்லாம், நைக்கி, இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இப்போ நிறைய ரீட்டைல்ஸ் வந்து வந்துருச்சு, சென்னையிலே நிறைய வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரைஸ்க்கும் அதே கிளாத்து அங்கே இருக்கிற ப்ரைஸ்க்கும் இங்கே இருக்கிற ப்ரைஸ்க்கும் டிஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே வராது. pretty much $10 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ளஸ் இங்கே என்ன ஒரே ஒரு வேரியேட் என்னென்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும், வேறு எதுவுமே மாறாது. ஸோ ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாமே வாங்கணுன்னா அது இங்கேயே வாங்கிக்கோங்க. மெயினாக இன்னொன்று வந்து பிளாங்கெட்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கொண்டு வராங்க. தேவையில்லாத வெயிட் வச்சு அடைச்சி கொண்டு வரீங்க. சார் அது தேவையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது பிளாங்கெட்டுக்கு. ஏன்னா நம்ம நியூசிலாந்து டெம்பரேச்சர் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நிறைய டைப்ஸும் நிறைய இருக்கும்.
பிராண்ட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு அந்த பிளாங்கெட் வாங்கின அந்த பேக்கோட வரல, அந்த பேக்லேயே வந்து உங்களுக்கு அந்த எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அது என்ன மாதிரி மெட்டீரியல் இருந்து எல்லாமே அவன் போட்டுருவான். சரி, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே, நான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே சொல்கிறேன், இங்கே எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே இங்கே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதோட குவாலிட்டி எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இங்கே வந்து பிளாங்கெட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ தேவையில்லாமல் அதை தூக்கி போட்டு சீப்பாக இருக்குன்னு நினச்சி ஊர்லேருந்து அடைச்சி கொண்டு வராதிங்க, தேவையே இல்லை. ஸோ ஜாக்கெட்ஸ் பற்றி சொல்லணும்னா வந்து ஊர்லேயும் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஸ்வெட்டர்லாம் ஓகே தான். பட் இங்கே வந்து பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கேட்மாண்டு வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, நம்ம ஊரில் வந்து பார்க்குறவங்க கேட்மாண்டு வந்து மோஸ்ட் லைக்லி ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஒன்று தான் அது. இங்கே அந்த உல் ஜாக்கெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளஃபியாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இங்கே மேபி இருக்கலாம், $80 $100 வந்து இருக்கும். பட் அது கண்டிப்பாக வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நான் $100 கொடுத்து வாங்கினது 6 இயர்ஸாக நான் போட்டுட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது அது கேட்மாண்டுவில் வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளீஸ் ஸ்டைல்லாம் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நிறைய ஒரு ஜாக்கெட் மாதிரி இல்லாமல் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி டைப்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள் டச்சில் சும்மா ஷர்ட் மாதிரி இருக்கிறதும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது காஸ்ட்லியாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து இங்கே நமக்கு ஒரு நீடு. ஸோ இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கூடயாக இருந்தாலும் இது ஒர்த்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து கிளாத்திங்கு. அடுத்து வந்து என்னென்னா ஃபுட்வேரை பற்றி பார்த்துருவோம். ஃபுட்வேர் வந்து என்னென்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இந்த நார்மலாக கொண்டு வருது, அது இல்லாமல் இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. லைக் ஸ்போர்ட்ஸ் வேர் ஷூஸ், இந்த ரன்னிங் ஷூஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கர் பூட்ஸ்லாம் கொண்டு வராங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்போர்ட் வேராக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் அதை ஸ்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவன் இங்கே அலோவ் பண்ணுவான். அது இல்லாமல் வந்து சூட் கேஸில் என்ன கொண்டு வரலாம்னா யூஸ்டு ஷூ, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க இல்லை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி, யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு தடவை இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சூட் கேஸ்க்குள்ளே வைக்க வேணாம். ஸோ 1 or 2 பேர்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அதை சூட் கேஸ்க்குள்ளே நல்லா பேக் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம், அது எதுவுமே சொல்ல மாட்டான். பட் நீங்கள் யூஸ்டு ஷூ வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து எடுத்து செக் பண்ணாலும் பண்ணுவான், இல்லை ஃபைன் போட்டாலும் போடுவான், விச் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நான் மாட்டினது இல்லை. ஸோ நீங்களும் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்டு ஷூ வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு புதுசாக வாங்கினீங்கன்னா அதை லக்கேஜில் போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ மோஸ்ட் லைக்லி அதை வந்து கிளியர் பண்ணிடுவான். பட் ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க ப்ரையர் டு ரிசீவிங் டு த ஆஃபீஸர். ஸோ நெக்ஸ்ட் அப் வந்து நம்ம ஃபுட்குள்ளே போயிடலாம். ஃபுட் வந்து நம்ம இந்தியன்ஸாக இருக்கிறதுனாலே அவன் வந்து ஒரு மாதிரி தான் நம்மளை பார்ப்பான், வந்து கண்டிப்பாக எல்லாம் நிறைய வந்து கேள்வி கேட்பான். பட் மெயினாக வந்து நான் நிறைய ஃபுட் டைப்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ ட்ரை சீ ஃபுட் இருக்குது, இந்த மாதிரி கருவாடு அந்த மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் சீட் டைப்ஸ் வந்து இருக்குது, பெட் ஃபுட்டு, அப்புறம் ப்ரீ குக்டு, கேண்டு, இந்த மாதிரி நிறைய வந்து ஃபுட் டைப்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி 70 to 80% வந்து அலோவ் பண்ணுவான். பட் எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து மேண்டட்டரி. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மசாலா ஐட்டம்ஸையும் இந்த ப்ரோட்டீன், இந்த சீட் டைப்ஸையும் நான் சொல்லிடுறேன். சீட் டைப்ஸ் வந்து சாலிட்ஸாக இருந்தால் வந்து ரொம்பவே அவன் செக் பண்ணுவான். நிறைய பேரை கூப்பிட்டு கிராஸ் செக் பண்ணுவான், அவங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ சீட் டைப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோட்டீன் சீட் டைப்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் சீடு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை பவுடராக அரைச்சி அதை லேபிள் பண்ணி டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வந்து அவன் ஈஸியாக அவங்களை விட்டுருவான். அந்த மேலே பேரை பார்த்த உடனே அவன் பார்த்துட்டு டப்புன்னு எடுத்து வச்சிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி தான் மசாலாவும். ஸோ மசாலா வந்து மெயினாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க, இங்கே கிடைக்குமான்னு தெரியல, அதனால் நான் ஊர்லேருந்து கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது தேவையில்லாத வெயிட் தான். இங்கே வந்து கிடைக்கும், பட் நீங்கள் ஹோம் டச்சில் உங்களுக்கு வேணும், ஸோ நான் வீட்டில் இருந்தால் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் பவுடர் ஆக்கி அதையும் அதே மாதிரி 3 to 4 லேயர் சீல் பண்ணி டேப் போட்டி அதுக்கு மேலே A4 வச்சு சாம்பார் பொடி அப்படின்னு லேபிள் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை சீ ஃபுட்டு லைக் கருவாடு, அது மட்டும் இல்லாமல் வந்து டேரி ப்ராடக்ட்ஸு அண்ட் வெட் ப்ராடக்ட்ஸ். டேரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க, ட்ரை சீ ஃபுட் அண்ட் வெட் ப்ராடக்ட்ஸ், நாய் இது பெட் ஃபுட், இதை வந்து நீங்கள் 1 kg தான் கொண்டு வர முடியும். அதுவும் வந்து கிளியராக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 1 kg வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக சீல் பண்ணி கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிக்கிள் வந்து கொண்டு வரலாம், பட் ஏற்கனவே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும், கரெக்டாக சீல் பண்ணியிருக்கணும். ஸோ பிக்கிள் வந்து அவனே வந்து இந்தியன்ஸை பார்த்தாலே அவன் கேட்பான், பிக்கிள் கொண்டு வரீங்களா, கரெக்டாக சீல் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். டிக்ளேர் பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஸோ டிக்ளேர் பண்ணிடுங்க, கரெக்டாக சீல் பண்ணிடுங்க, அதெல்லாம் கொண்டு வாங்க. ஸ்பைசஸ் பற்றி சொல்லணும்னா வந்து அதுவும் கரெக்டாக லேபிள் பண்ணியிருந்தா நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக லேபிள் பண்ணியிருந்தால் கொண்டு வரலாம். பட் நீங்கள் ஊரில் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரீங்கன்னா பவுடராக கொண்டு வரீங்க, இல்லை லூஸில் கொண்டு வரீங்கன்னா அது லேபிள் பண்ணி கொண்டு வரலாம். பட் நீங்கள் வந்து கடையில் ஏதாவது வாங்குறீங்க, அந்த பாக்ஸ் அப்படியே கொண்டு வரீங்கன்னா சீல் உடையாமல் இருந்தால் வந்து பிரச்சனை இல்லை, விட்டுருவான். சீல் உடஞ்சிடுச்சுன்னா வந்து அவன் அலோவ் பண்ண மாட்டான். ஸோ
கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா வந்து அதை தொடாமல் அப்படியே முடிஞ்சால் லேபிள் பண்ணுங்கள். ஏன்னா அதிலே எழுதியிருக்கும். பட் முடிஞ்சால் லேபிள் பண்ணிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வந்து இல்லை. ஹனி வந்து கம்ப்ளீட்லி நோ. ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து நியூசிலாண்டுக்குள்ளே ஹனி வந்து அலோவ் பண்ண மாட்டான். அது ஏதோ இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு வந்து நான் கிளியராக இறங்கலை அதில். பட் நோ, அது ஹனி வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் வந்து சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் லேபிள் பண்ணி கிளியராக சீல் பண்ணியிருந்தா ஓகே தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லை. ஸோ இதான் வந்து இந்த ஃபுட் அண்ட் ஸ்பைசஸ்ஸு. ஸோ டிக்ளரேஷனை பற்றி சொல்லணும்னா வந்து மெயினாக ஃப்ளைட்டில் ஒரு ஃபார்ம் கொடுப்பான். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் வரலனா வந்து ஃப்ளைட்டில் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஒன்று கொடுப்பான். அது இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பான். ஸோ என்ன எது ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் ஆன்லைனில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது ஈஸி. நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணலாம். ஃப்ளைட்டில் அவசரம் பண்ணுறத விட அது பொறுமையாக வீட்டில் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம நீட்டாக ஃப்ளைட் ஏறி வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வேலிடிட்டி இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்முக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அதுக்கு வேலிடிட்டி 2 to 3 days அந்த மாதிரி வந்து இருக்கும். அது நம்ம பாஸ்போர்ட் நம்பரோட டிக்கெட்டோட அது சிங்க் ஆயிரும். ஸோ அது ஆன்லைனில் பண்ணுறது வந்து மோர் ஈஸின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, டிரான்சிட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்மளை புல் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து அப்படியும் இங்கே வந்து இந்த மாதிரி வேலிடிட்டி பார்க்காதீங்க. இந்த மாதிரி நான் லேட் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு டிரான்சிட்டில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அவன் ஓகே பண்ணிடுவான். கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவான். இதான் வந்து ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே வந்து MPI அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பிரைமரி இண்டஸ்ட்ரியல் ஃபுட்ஸ் இவங்களோட கைட்லைன்ஸ் தான் வந்து இவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஓகே அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம்லாம் வந்து இவங்க ஓகே அப்படின்னு விடுவாங்க. ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் இவங்க வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து டோன்ட் டேக் த ரிஸ்க் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவன் செக்கே பண்ணலனாலும் வந்து அவன் டாக்ஸ் வந்து வச்சுருப்பான். அது வந்து ஒன் டைம் அவன் விட்டாலே அது வந்து அப்படியே நின்றுச்சுன்னா நம்மளை செக் பண்ண விட மாட்டான். அதுக்கு தனியாக கூட்டு போய் கூட டீல் பண்ணுவானுங்க அந்த மாதிரி நாய் பிடிச்சிச்சுன்னா. ஸோ பெஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு சேஃபாக நீட்டாக வந்து எல்லாத்தையும் கொண்டு வாங்க. பேக் பண்ணி சீல் பண்ணி கொண்டு வாங்க. அது வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. அப்படி நீ கொண்டு வரலன்னா வந்து $400 ஃபைனு. அது வந்து பே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் யாருமே. $20,000. ஸோ $400 வந்து ஃபைன் பே பண்ணாமல் இருக்கணும்னா நீட்டாக வந்து ஆன்லைனில் அதை நான் சொல்லலை. ஸோ டிக்ளரேஷன் பற்றி சொல்லணும்னா வந்து ஃப்ளைட்லேயே ஃபிசிக்கல் பேப்பர் வந்து கொடுப்பான். அது வந்து ரொம்ப டைம் ஆகும் பொறுமையாக எழுதணும் அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே பண்ணிட்டு வந்துடலாம். ஆன்லைன்லேயே ஆப்ஷன் கொடுக்குறான். ஸோ ஆன்லைனில் வந்து எப்படின்னா டிக்கெட்டோட பாஸ்போர்ட் நம்பரோட நம்ம வந்து அப்படியே டிக்ளேர் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு நீட்டாக முடிஞ்சிடும். நம்ம வேலிடிட்டியோட அவன் கொடுப்பான். கன்ஃபர்மேஷன் இமெயிலும் அனுப்பிடுவான். ஸோ நம்ம டிரான்சிட்லேயே நம்ம லேட் ஆனால் கூட இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டிரான்சிட்டில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே போதும். அவன் வந்து அப்பயும் ஓகே சொல்லிட்டு எல்லாமே ஓகேயா இருந்தால் அவன் ஈஸியாக தான் விட போகிறான். வேற ஒன்றும் பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ மோஸ்ட் லைக்லி ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த MPIயோட வெப்சைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஒன்று இருக்குது, செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அதோட பேஜையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். pretty much it. ஸோ நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மெயினான விஷயம்லாம் சொல்லிட்டேன். நிறைய பேர் பார்க்குறேன் இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து ப்ரையர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோ ஊர்லேருந்து வரவங்களுக்கு நிறைய வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நான் ஃபேஸ் பண்ணது இதெல்லாம் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அப்பப்போ லூஸ் ஆகுறதுக்காக vlogs அண்ட் டே டு டே லைஃப் வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ இதான் வந்து கேட்ச் மை சேனல். நான் உங்கள் சூர்யா. கூடி சீக்கிரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Surya signing off. Bye bye.